வீட்டில் இருந்த சிறுமியை விலாசம் கேட்பது போல் அழைத்து வாயை பொத்தி வேனில் கடத்தி சென்று துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவத்தில் கைதான 25 வயதுடைய இளைஞனை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த புதன்கிழமை இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தரப்பால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து இந்த அதிரடி கைதை மேற்கொண்டுள்ளனர். கல்முனை பகுதியில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் இந்த சிறுமி தனது தாயாருடன் துணி வாங்குவதற்காக சென்றிருந்த போது அங்கு பணியாற்றிய இளைஞனுடன் காதல் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் இருவரும் சமூக வலைதளங்களூடாக தொடர்பில் இருந்து வந்துள்ளனர். இவ்வாறான பின்னணியில் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு வாடகைக்கு எடுக்கப்பட்ட வேன் ஒன்றில் ஆடை நிலையத்தின் மற்றொரு ஊழியரான 56 வயதுடைய நபரையும் அழைத்துக் கொண்டு அந்த இளைஞன் சிறுமியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தனியாக இருந்த சிறுமிக்கு தொலைபேசி ஊடாக அழைத்து முகவரி ஒன்றை காட்டுமாறு கோரி அவர் வீதிக்கு வந்ததும் வாயை பொத்தி கடத்தி சென்றுள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் மத்திய முகாம் பகுதிக்கு கடத்தி செல்லப்பட்ட 16 வயதுடைய அந்த சிறுமி பாலடைந்த கட்டடம் ஒன்றில் வைத்து 2 சந்தேக நபர்களாலும் மாறி மாறி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பின்னர் அச்சிறுமியை அக்கறை பெற்ற பகுதியில் இறக்கிவிட்டு அவர்கள் தப்பியோடிய நிலையில் சிறுமி பேருந்து ஒன்றின் உதவியுடன் கல்முனை போலீஸ் நிலையத்தை அடைந்து முறைப்பாடு செய்துள்ளார். இதன் அடிப்படையில் பிரதான சந்தேக நபரான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேனும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய 2 பிள்ளைகளின் தந்தையான 56 வயதுடைய மற்றைய சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவத்தால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக அவரது தாயாரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். போலிக்காணி ஆவணங்கள், கள்ள தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் 600க்கு மேற்பட்ட போலி முத்திரைகளுடன் பாரிய அளவிலான மோசடியில் ஈடுபட்டு வந்த 3 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு பொரளை பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்ட நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவினர் காணி பதிவாளர் அலுவலகத்திற்கு சொந்தமான முக்கிய மூல ஆவண கோப்புகள், போலி ஆவணங்கள், 4 கள்ள அடையாள அட்டைகள் மற்றும் அதிநவீன இலத்திரனியல் உபகரணங்களை கைப்பற்றியுள்ளனர். இவற்றுடன் குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் கார், மோட்டார் சைக்கிள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் பொரளை, திக்வெல்ல, ஹொரணை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 54, 55 மற்றும் 59 வயதுடைய நபர்களே இவ்வாறு கைதாகியுள்ளனர். இந்த முற்றுகையை தொடர்ந்து தெல்கந்த பகுதியில் வைத்து இந்த மோசடி வலையமைப்பின் 3வது சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காணி ஆவணங்களை சரிபார்ப்பதில் நிலவிய நிர்வாக சிக்கல்களை பயன்படுத்தி இவர்கள் நீண்ட காலமாக பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளமை அம்பலமாகியுள்ளது. இதே நேரம் பாணந்துறை குறுப்புமுள்ள பகுதியில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்று, 9 மில்லிமீட்டர் ரக 9 தோட்டாக்கள் மற்றும் T56 ரக 49 தோட்டாக்களுடன் 39 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாணந்துறை தெற்கு போலீஸ் நிலைய அதிகாரிகள் வீடு ஒன்றில் மேற்கொண்ட அதிரடி சோதனையின் போதே இந்த துப்பாக்கியும் தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து 4 கிராம் 280 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் அதனை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மின்சார தராசு ஒன்றும் மீட்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை சுவிஸில் இருந்து யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதிக்கு வருகை தந்த முதியவர் ஒருவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அவரது வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதுடன் நகை மற்றும் பணம் என்பன களவாடப்பட்டிருந்தன. இக்கொடூர கொலையை செய்துவிட்டு தலைமறைவாகி இருந்த பிரதான சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் பகுதியில் வைத்து போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதே நேரம் மீகொட பகுதியில் இடம்பெற்ற கொடூர விபத்து சம்பவத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய கேப் ரக வாகனத்தின் உரிமையாளர் உட்பட தேடப்பட்டு வந்த மேலும் 2 சந்தேக நபர்கள் இன்று காலை சட்டத்தரணி ஒருவர் ஊடாக மீகொட போலீஸ் நிலையத்தில் முன்னிலையான போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை மற்றும் சீன அரசாங்கங்கள் இணைந்து எல்லை கடந்த இணையவழி சூதாட்டங்கள், சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் மற்றும் சர்வதேச நிதி மோசடிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது.
தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் இயங்கி வரும் சர்வதேச மோசடி மையங்கள் தற்போது இலங்கை போன்ற நாடுகளை நோக்கி தங்களது குற்றவியல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் போதைப் பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலகம் எச்சரித்துள்ளது. இந்த பின்னணியில் இலங்கையில் பதுங்கியிருந்து ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் தொலைபேசி வழி நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த பெருமளவிலான வெளிநாட்டு மற்றும் சீன சந்தேக நபர்களை இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினர் அண்மையில் நடத்திய தொடர் அதிரடி சுற்றிவளைப்புகளின் மூலம் கைது செய்துள்ளனர். அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலான சீன குடிமக்களே ஏற்கனவே சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறான சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்டங்கள் மற்றும் மோசடி வங்கி செயற்பாடுகள் இலங்கையில் பரவ அனுமதித்ததால் அது நாட்டின் சர்வதேச நட்பெயருக்கு கடுமையான களங்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பொது பாதுகாப்பு மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை குலைத்து மக்களின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் அபாயம் உள்ளது என்றும் கொழும்பில் உள்ள சீன தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகைய எல்லை கடந்த சூதாட்டங்களால் பல்லாயிரக்கணக்கான சீன குடிமக்கள் தங்களது சொத்துக்களை இழந்துள்ளதுடன் ஆட்கடத்தல், கடத்தி கப்பம் கோருதல் போன்ற வன்முறைகளுக்கும் ஆளாகியுள்ளனர். இதனாலேயே சீன மூலதனத்தை வெளிநாட்டு சூதாட்ட விடுதிகளில் முதலீடு செய்வதோ அல்லது சீன குடிமக்களை இலக்கு வைத்து சூதாட்டங்களை நடத்துவதோ சீன குற்றவியல் சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஸ்பெயின், ஐக்கிய அரபு அமீரகம், மியன்மார் மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளுடன் இணைந்து கூட்டு சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ள சீனா தற்போது இலங்கையினூடாக இந்த ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது.